ஜனவரி 20 பொதுக்காலம் 2ஆம் வாரம் திங்கட்கிழமை. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 18 முதல் 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பிருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிதலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பெற்றோர்கள் குழந்தையை திட்டினார்கள் என்றால் உணவு உண்ண மாட்டார்கள், வெளியில் நோன்பு என்று கூறுவார்கள். இது வீம்புக்கான நோன்பு. வயதான பிறகு மருத்துவர் அறிவுறுத்துதலின்படி ஒரு சில நேர உணவுகளை வயதானவர்கள் தவிர்ப்பர். ஆனால் வெளியில் நான் நோன்பிருக்கிறேன் என்பர். இது மருந்துக்கான நோன்பு. சிலர் ஏதாவது நல்ல நிகழ்வு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் தங்கள் உணவினை சுருக்கம் செய்வார்கள். முக்கிய நிகழ்வுகளில் நன்றாக சாப்பிடலாம் என எண்ணுவர். இது விருந்துக்கான நோன்பு. ஆனால் சிலர் உண்மையிலே மனதை வருத்தி நல்ல செயல்களில் ஈடுபடுவர். இதுதான் உண்மையான நோன்பு. இது எல்லா மதங்களிலும் இன்று பின்பற்றப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் இந்த நோன்பை எப்படி பார்த்தார்கள், பரிசேயர்கள் எப்படி பார்த்தனர் என்ற புரிதலையே இன்றைய வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்றைய யூதர்கள் 2 காரணங்களுக்காக நோன்பிருந்தர். ஒன்று, யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் அவர்களுக்காக நோன்பிருந்து மன்றாடினர். இன்னொன்று, ஏதாவது நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தால் நோன்பிருந்து கொண்டாடுவர். அதனால்தான் இயேசு மணமகன் இருக்கும் வரை யாரும் நோன்பிருக்க மாட்டார்கள் என்கின்ற புரிதலை கொடுக்கின்றார். இயேசுவை பொறுத்தமட்டில் நோன்பு என்பது சடங்கிற்காக அல்ல, மாறாக மனதிற்காக இருக்க வேண்டும். எனவேதான் பரிசேயர்கள் இதை சட்டமாக பார்ப்பதை இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். இன்று நாம் எப்படிப்பட்ட நோன்பை பின்பற்றுகிறோம்? இயேசு கூறுகின்ற மனதிற்கான நோன்பா அல்லது சமுதாய பார்வைக்காகவா என்று நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். எந்த ஒரு செயல்பாடும் நல்ல நோக்கத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் அமைய வேண்டும். அப்படி அமையவில்லை என்றால் அது கேள்விக்குட்கொள்ளப்படும். நமது செயல்பாடுகள் நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயல்பாட்டோடும் அமைய வேண்டும். அதற்கான அருளை வேண்டி இறைவனிடம் இன்று ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த நாட்களில் வாழுகின்ற நாங்கள் ஆன்ம வலிமை பெற நோன்பிருந்து மன்றாடும் பழக்கத்தை கடைபிடிக்கும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நோன்பிருப்பதன் அவசியத்தை நாங்கள் உணர்ந்து அதன் மூலம் உம்மை பற்றி பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.